ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்போ லாஸ்ட் டேட்டு, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எப்போ ஓப்பனிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 21/10/2025 இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டேட்டு, அதாவது லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20/11/2025 இதான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/11/2025 ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா 5810 வேக்கன்சி. இதில் பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த வேக்கன்சி தான் இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சி. அதுக்கான சேலரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 6 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்ட பிறகு எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா 250 ரூபா கட்டி தான் மாடிஃபை பண்ண முடியும். அதுவும் இந்த டேட்டு அதில் மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு எப்பயுமே மாடிஃபை பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி அண்டு எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது எந்த சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து 500. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் தான். 500 எக்ஸாம் ஃபீஸ் கட்டினீங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி இருக்குல்ல, அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த 250 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா 250 ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டியூரேஷன் இன் மினிட்ஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் எக்ஸாமு, 100 கொஷின்ஸு. இதில் என்னென்ன டாப்பிக்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் இதிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இது வந்து சிபிடி 1. சிபிடி 2க்கும் இதே தான் சிலபஸ்ஸு. கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சிபிடி 2 பாருங்கள். சிபிடி 2 பாருங்கள், எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இதுவும் 90 மினிட்ஸ் தான், ஆனால் இதில் வந்து 100 கொஷின்ஸு. செகண்ட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 120 கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சிபிஏடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அது செகண்ட் ஸ்டேஜ் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு இது ரெண்டுத்தையுமே முடிச்சிட்டேன்னா அந்த லாஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணும் ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அண்டு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இது ரெண்டுத்துக்குமே கிடையாது. மீதி 4 போஸ்ட்டுக்குமே இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.